மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று மனக்குழப்பம், செய்யக்கூடிய காரியங்களில் சில தடைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். மனசில் கொஞ்சம் ஒரு நிம்மதியற்ற ஒரு போக்குன்னு கூட சொல்லலாம், ஒரு சலனம் இதெல்லாம் பெற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் முக்கியமாக மனதை செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும், முயற்சிகள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும், சற்று கவனமாக செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல், உங்கள் குழந்தைகளோட ஒரு முன்னேற்றம், சில நேரங்களில் வீட்டோட நல்ல இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருது, ஒரு நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வருது, இல்லை உல்லாசம் கேளிக்கைகள் அப்படியும் போயிட்டு வரலாம். மனத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மாற்றத்தை நம்ம தினப்படி செய்கிறதுலேருந்து ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் ஒரு குறுகுறுப்பு எப்பவும் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மனம் அமைதியற்ற ஒரு தன்மை, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஏதோ ஒரு ஓட்டம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். அதனால் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். முடிந்த வரையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை சரியான முறையில் திட்டமிட்டு அதை அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இதெல்லாம் நிறைந்திருக்கும். சில செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக இருக்கும். சில பேருக்கு பரிசு பொருட்கள் வாங்கி தருவீங்க. குடும்பத்தாரோடு ரொம்ப இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய வகையில் அமையும். சில நேரங்களில் குடும்பத்தாரோடு இணைந்து ஏதோ ஒரு பார்ட்டி அது மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷமான நன்மைகளை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இணக்கமான நல்ல சூழல்கள், நண்பர்களிடமிருந்து உதவிகள், முன்னேற்றம் இதெல்லாம் தரக்கூடிய தினமாக அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக இருக்கும். சில பின்னடைவுகளும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு தாக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம் இதையெல்லாம் பொறுத்து பல பேர் உங்களை நாடி வருவாங்க. சில தீர்வுகளுக்காக உங்களிடம் அணுகுவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வுகள் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். நல்ல ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இது எப்படின்னா மற்றவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய போய் அதனுடைய பிரதிபலிப்பாக உங்களுக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைப்பீர்கள். இருந்தாலும் மன நிறைவையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும், கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும், சில சுப நிகழ்வுகள் நடக்கும், சில நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் முக்கிய பொறுப்பேற்பீர்கள், தலைமை பொறுப்பேற்பீர்கள். குடும்பத்தில் நல்ல பெயர், சந்தோஷம், மன நிறைவு, நிம்மதி இதெல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கூட நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு சூழல் பிறக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தினம், அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சில பேருக்கு லாபங்கள் கைமேல் வந்து சேரக்கூடிய தினமாக கூட அமையும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு வெற்றி கழிப்பும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள், குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழல் இதெல்லாம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை தென்படலாம். சில நேரங்களில் அந்த மூட் ஸ்விங்ஸும்பாங்க, அது மாதிரி உங்களுடைய அந்த தன்மை கொஞ்சம் ஒரு கோபம், ஒரு சந்தோஷம், அதுபோல் ஒரு மாறுபட்ட சில மனோநிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை நினைத்து செயல்பட்டாலும் அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில இனிமையான மாற்றங்கள் ஏற்படும், சில நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு இருக்கும் பொழுது அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மொத்தத்தில் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக அமையிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் மனதுக்கு வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில சம்பவங்களோ இல்லை ஒரு 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 இரிட்டேஷன் சொல்லுவோம், அது மாதிரி சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தெய்வ நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள்லாம் ஏற்படும். நீங்கள் தொழிலில் பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து மாற்றம் ஏற்படுவதற்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவருவதற்குமான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம், நிதானமான போக்கை கையாள வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். சில முன்னேற்றமான பாதையில் செல்வீர்கள். நண்பர்கள் உதவி தெம்பூட்டக்கூட வகையில் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
தொழிலில் சில சங்கடங்களும் சில தடைகளும் ஏற்படலாம். அதனால் மன வருத்தம் ஏற்படலாம். ஆனால் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். நம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருக்கும். தடைகள் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ரொம்ப ஒரு சுலபமான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் நன்மைகளையும் நிறைத்து தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்கள் நிறைந்த தினம்னு சொல்லணும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பிறப்பை எதிர்பார்த்திருந்தால் அது வந்து சேரும். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு பயணம் திட்டமிட்டிருந்தாலும் அதுக்கான ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு பலன்களை தரக்கூடிய தினம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். மனசில் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படும் பொழுது முக்கிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது நன்மை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கோளாறுகள் ஏற்படலாம். வயிறு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத தன நஷ்டங்கள், வீண் அலைச்சல்கள், உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய நிகழ்வுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது இதற்கான ஒரு நல்ல முடிவுகள் ஏற்படும். இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். மனசில் உள்ள தேவையற்ற பயங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சற்று சோதனையான தினமாகத்தான் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்கள், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல விடுவுன்னு சொல்கிற மாதிரி அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தொல்லைகளும் சில பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம்.